ஜெயலலிதா மரணத்திற்கு சிபிஐ விசாரணை மறுத்த எடப்பாடி பழனிசாமி இன்று கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்பதாக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு சிபிஐ விசாரணை கோரிய அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய நிலையில் அமைச்சர் KN நேரு காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஜெயலலிதா மரணத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென வலியுறுத்தி OPS அணியின் 12 MPக்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் மனு அளித்தபோது அதற்கெல்லாம் ஒப்புக்கொள்ளாதவர்கள்தான் இன்றைக்கு சிபிஐயை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கோரிக்கை வைப்பதாக சாடியுள்ளார். அதேபோல நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போது பதறிய பழனிசாமி இன்றைக்கு சிபிஐக்கு தம்பட்டம் அடிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அன்றைக்கு சிபிஐக்கு பயந்து உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிய பழனிசாமி தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறார் என அமைச்சர் நேரு குறிப்பிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் தந்தை மகன் அடித்துக் கொலை, குட்கா விவகாரம் வரும்பொழுதெல்லாம் ராஜினாமா செய்யாத எடப்பாடி பழனிசாமி MK ஸ்டாலினை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது என KN நேரு வினவியுள்ளார். பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டு தற்பொழுது மூழ்கும் கப்பலாக உள்ள அதிமுக பற்றி கவலைப்படும் வேலையை மட்டும் EPS பார்க்கலாம் எனவும் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். MPக்கள் பதவியேற்பு மற்றும் சபாநாயகர் தேர்வை தொடர்ந்து 2 அவைகளின் கூட்டு அமர்வில் உரையாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றம் சென்றார். அப்போது நாடாளுமன்ற அலுவலர் செங்கோல் ஏந்தியபடி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை இருக்கைக்கு அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து கூட்டு அமர்வில் உரையாற்றிய திரௌபதி முர்மு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டி பேசினார். हाल ही में कुछ परीक्षाओं में हुई पेपर लीक की घटनाओं की निष्पक्ष जांच और दोषियों को कड़ी से कड़ी सजा दिलवाने के लिए मेरी सरकार प्रतिबद्ध है. தமிழ்நாட்டில் ராணுவ தொழில் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்றும் திரௌபதி முர்மு கூறினார். मेरी सरकार उत्तर प्रदेश और तमिलनाडु में 2 डिफेंस कॉरिडोर्स भी विकसित कर रही है. நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் இருண்ட காலம் என்றும் குடியரசுத் தலைவர் முர்மு குறிப்பிட்டார். இந்திய மக்கள் நிராகரித்த பொய்களை குடியரசுத் தலைவர் உரையில் பிரதமர் மோடி இடம்பெறச் செய்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரையை இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் சாடியுள்ளனர். அதன்படி சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசுகையில் வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, பொருளாதாரம் குறித்து குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறவில்லை என விமர்சித்தார். குடியரசுத் தலைவர் உரை குறித்து X பக்கத்தில் பதிவிட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம், தொடரும் ரயில் விபத்துக்கள், ஜம்மு காஷ்மீரில் அதிகரிக்கும் பயங்கரவாதம், பாஜக ஆளும் மாநிலங்களில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் குறித்து குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். பொய்களை படிக்க வைத்து கைதட்டல் பெறலாம் என்ற நினைப்பில் பிரதமர் மோடி அரசு இந்த உரையை தயாரித்திருப்பதாகவும் கார்கே காட்டமாக கூறியுள்ளார். அதேபோல பேசியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குடியரசுத் தலைவரின் 51 நிமிட உரையில் பிரதமர் மோடி 73 முறை தொலைக்காட்சியில் காட்டப்பட்டதாகவும் ராகுலை வெறும் 6 முறை மட்டுமே தொலைக்காட்சியில் காட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் அரசு விளம்பர அரசாக மாறியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். அதேபோல இந்தியா சீனா எல்லை பிரச்சினை, கருத்துரிமை போன்ற விவகாரங்களும் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சியினர் விமர்சித்தனர். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மகளிர் உரிமை திட்டத்திற்கு 2024-2025 நிதியாண்டிற்காக சுமார் 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1,15 லட்சம் பெண்கள் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 14,000 பெண்களும் இதில் பயனடைந்து வருகின்றனர். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் செல்போன்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்படும். இவர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஊக்கத்தொகை 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார்.
கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை 2 வாரங்கள் முன்பு நாம் கோவை சென்ற பொழுது தொடங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரையில் புதிதாக அமையவுள்ள ஒலிம்பிக் அகாடமியில் உலக தரத்திலான நீச்சல் குளம் அமைக்கப்படும் எனவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் உதயநிதி அறிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஃபாக்ஸ்கான் ஆலையில் திருமணமான பெண்களுக்கு பணி வழங்க மறுப்பதாக வெளியான தகவலை அந்நிறுவனம் மறுத்துள்ளது. ஆப்பிள் ஐபோன்களுக்கான உதிரிபாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஃபாக்ஸ்கான் சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள சுங்குவாசத்திரத்தில் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த ஆலையில் பணியாற்றி வருகின்றனர். இங்கு திருமணமான பெண்களை பணிக்கு எடுக்காமல் நிராகரித்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அறிக்கை அளிக்குமாறு மத்திய அரசு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் குற்றச்சாட்டுகளை மறுத்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தொழிலாளர் துறைக்கு விளக்கம் அளித்துள்ளது. அதில் புதிதாக பணிக்கு சேர்ந்தவர்களில் 25% பேர் திருமணமான பெண்கள் என்றும், மொத்த பெண் பணியாளர்களில் 1/3 பங்கு திருமணமானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் தற்போது 70% பெண்களும் 30% ஆண்களும் பணியாற்றுகின்றனர். மேலும் உச்சமாக 45,000 தொழிலாளர்களை தொட்டதன் மூலம் நாட்டிலேயே பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மிகப்பெரிய தொழிற்சாலையாக தமிழ்நாடு ஆள இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திருமணமான பெண்கள் உலோகங்கள் அணிவதற்காக பாகுபாடு காட்டப்படுவது பற்றிய குற்றச்சாட்டுக்கு தொழிற்சாலையில் உலோகத்தை அணிவது ஒரு பாதுகாப்பு பிரச்சினை என்றும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. கனியாமூர் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த கலவரம் தொடர்பாக மாணவியின் தாயாரை இன்னும் ஏன் விசாரிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் 2022ஆம் ஆண்டு மாணவி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக கலவரம் வெடித்தது. இந்த கலவரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை வேறு புலன் விசாரணை அமைப்புக்கு மாற்றக்கோரி பள்ளி தாளாளர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கூட்டம் கூட்டிய திராவிடமணி என்பவரையும் உயிரிழந்த மாணவியின் தாயார் செல்வியையும் காவல்துறையினர் இதுவரை விசாரிக்கவில்லை என பள்ளி நிர்வாகம் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளாகியும் ஏன் இன்னும் அவர்களிடம் விசாரணை நடத்தவில்லை என்றும், நல்ல நாள் வரும் என காத்துக் கொண்டிருக்கிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இருவருக்கும் எதிராக ஆதாரம் இருந்தால் வழக்கில் சேர்க்கப்படுவார்களா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு செல்போன்கள் ஆய்வக முடிவுக்காக காத்திருப்பதாகவும், விசாரணையை 4 மாதங்களில் முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூலை 3ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். தெலுங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் தோல்வி தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக செய்திகள் வெளியாகின. தெலுங்கானாவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு பதவியேற்பு விழாவின் போது தமிழிசையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்தது போன்ற வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனை அவரது இல்லத்திற்கே சென்று அண்ணாமலை சந்தித்து பேசியதால் மோதல் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவை சந்தித்து பேசியதில் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க 5 தனிப்படைகளை சிபிசிஐடி போலீசார் அமைத்துள்ளனர். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் 7 பேர் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பிரகாஷ் அளித்த மனுவில் அடிப்படையில் கரூர் நகர காவல் நிலையத்தில் மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் புகார் கொடுத்திருந்தார். இதையடுத்து ரகு, செல்வராஜ், சித்தார்த், மாரப்பன் உள்ளிட்ட 7 பேர் மீது நில மோசடி, கூட்டுச்சதி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தன்னையும் சேர்க்க வாய்ப்பு இருப்பதாக கருதி முன்ஜாமீன் கோரி கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி சண்முக சுந்தரம் உத்தரவிட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்பதால் கடந்த 13 நாட்களுக்கு மேலாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்துள்ளனர். இதில் 2 படைகள் தமிழ்நாட்டிலும் 3 படைகள் வெளி மாநிலங்களிலும் தேடி வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நியாய விலைக் கடைகளில் அரிசி பாக்கெட்டுகள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உணவுத்துறை மானிய கோரிக்கையில் பேசிய உறுப்பினர்கள் சீனிவாசன் மற்றும் அசோகன் ஆகியோர்
ரேஷன் கடையில் பொருட்களை கிலோ கணக்கில் பேக்கிங் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, அரிசியை பேக்கிங் செய்து வழங்க தனியார் பங்களிப்புடன் 2500 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன அரிசி ஆலைகள் அமைக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கைவிரல் ரேகை பதிவு முறை மூலம் பொருள் வழங்கும் நடைமுறை தற்போது உள்ளது. அதில் சில இடங்களில் கைவிரல் ரேகை பதிவு சரியாக விடாததால் பொருள் பெறுவதில் தாமதமும் சிரமம் ஏற்படுவதாக அறிந்து இன்னைக்கு மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து கண்கருவி சரிபார்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று முதலமைச்சருடைய கேட்டு அதை இந்த அவையிலே நான் கூறியிருந்தேன். தமிழ்நாட்டிற்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி குறிப்பிட்டார். 1/4/21 அன்று 7536 கிலோ லிட்டராக குறைக்கப்பட்டு மீண்டும் 2882 கிலோ லிட்டர் வரை குறைக்கப்பட்டு தற்போது 1/4/2024 முதல் வெறும் 1084 கிலோ லிட்டர் தான் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே திருமணமான தம்பதிகள் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற நிலையில் அவர்களுக்கு தனித்தனியாக ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையை அடுத்த ஊத்து பகுதியில் 6 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மாஞ்சோலை பகுதியில் ஊத்து, காக்காச்சி, நாலுமுக்கு, குதிரைவெட்டி ஆகிய இடங்களில் தேயிலை தோட்டங்கள் உள்ளன. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் நடத்தி வரும் இந்த தேயிலை தோட்டங்களை மூட அந்நிறுவனம் முடிவு செய்து ஊழியர்களுக்கு VRS வழங்கியுள்ளது. மேலும் ஊழியர்களையும் வீட்டை விட்டு காலி செய்யுமாறு நோட்டீஸ் கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஊத்து பகுதியில் கடந்த 6 நாட்களாக மின்சார விநியோகம் இல்லை என புகார் அடைந்துள்ளது. மின்சாரம் இல்லாததால் குடிநீர் மற்றும் தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. செல்போன் சேவையை பெற 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடர் வனப்பகுதிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மின்தடை குறித்து புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.